அரசரின் மகன் ஷேக் ரஷீதின் மறைவிற்கு அமீரக மக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து துபாயில் இருக்கும் செய்தியாளர் நிவேதிதா ஆனந்தன் கொடுத்த கூடுதல் தகவல்களை நாம் பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை அன்று மறைந்த துபாய் அரசரின் மகன் மாண்புமிகு ஷேக் ரஷீத் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தும் அவர்களுக்கு அமீரகவாசிகள் ஒன்றிணைந்து அஞ்சலி கூட்டம் நடத்தியுள்ளனர். பல ஆண்டுகளாக துபாயில் வறுமை சுழற்சியை உடைக்க ஷேக் ரஷீத் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு முக்கிய பகுதியாக துபாய் கேர் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். இந்த நிறுவனத்தின் கீழ் அவரது மேற்பார்வையில் அமீரகத்தில் உள்ள பல நலிந்த அமீரக குடும்பங்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சொந்த வீடுகள் இல்லாத குடும்பங்களுக்கும் வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. இவர் ஒரு தீவிர விளையாட்டு வீரர் என்ற முக்கிய காரணத்தால் இவரின் பெயரில் பல நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த துபாய் கேர் நிறுவனத்தால் உதவி பெற்று பலனடைந்த மக்கள் பலர் ஒன்றிணைந்து ஷேக் ரஷீத் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஜபீல் பகுதியுள்ள துபாய் கேர் நிறுவனத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மெழுகுவர்த்திகள் ஏற்றி ஷேக் ரஷீத் அவர்களுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக துபாயிலிருந்து நிவேதிதா ஆனந்த்.